ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது, யாருக்கெல்லாம் வரப்போகுது, எந்த தேதியில் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருக்க தகவல்கள் வச்சு தான் சொல்கிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமாக, அங்கன்வாடி சம்மந்தமாக, ரேஷன் கடை சம்மந்தமாக நம்ம அனைத்து தகவலும் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே வரோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வரும், எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வரும், ஆஃபீஸர்ஸு, மசாஜி, வாட்ச்மேன், கார்டன், இந்த மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது, யாருக்கு வரப்போகுது அப்படின்றது ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரிசல்ட் வரப்போகுது. அதாவது ஆஃபீஸர்ஸு, மசாஜி, காப்பீஸ் சென்டரு, அப்புறம் கார்டனர், வாட்ச்மேன், இவங்க எல்லாருக்குமே இந்த மாத எண்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது. ஏன் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் காலதாமதம் ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது மே மாதம் நிறைய இடங்கள் ஹைகோர்ட் லீவாக இருக்கும். ஒர்க்கிங் பீப்புள், ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வெக்கேஷனில் கண்டிப்பாக லீவுக்கு போயிருப்பாங்க. இதனாலேயே பார்த்திங்கன்னா மே மாதம் வரக்கூடிய ரிசல்ட் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போகுது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜூன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இன்னுமே பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம ரிசல்ட்டுக்கான ப்ராசஸிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்த எவ்வளோ நீங்கள் மார்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸர்ஸ், மசாஜி, வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தால், ஒருவேளை நம்மளுடைய பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருமா வராதா, நம்ம எடுத்துக்கூடிய மார்க்கை வச்சு நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வருமா வராதா அப்படின்னு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா முதல்ல ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமினராக இருக்கட்டும், ரீடராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ முடிந்து ஆல்ரெடி கால் லெட்டரே நிறைய பேருக்கு வந்துடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக எக்ஸாம் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான். ஸோ அடுத்த ரிசல்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும், மசாஜி, வாட்ச்மேன், காப்பீஸ் சென்டர் இவங்க எல்லாத்துக்கும் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் ஒரு 2 நாட்களில் கண்டிப்பாக செலெக்ஷன் ரிசல்ட் வெளியிட்டுடுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜாப்புக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போ செலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு இவ்வளோ காலதாமதம் ஆனால் இன்னும் ப்ராக்டிக்கல், அப்புறம் இன்டர்வியூ இதெல்லாம் ரொம்ப டிலே ஆகும். ஆல்ரெடி இதில் காலி பணியிடங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம் எழுதி அந்த காலி பணியிடங்களை தவிர்த்து நெக்ஸ்ட்டு காலி பணியிடங்களுமே அறிவிச்சிட்டாங்க. பட் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வரும் வார இறுதிக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட்டும் வந்துடும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்களோ, கூடிய சீக்கிரமே அரசாங்க அலுவலகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு அங்கே அரசாங்கம் மும்முரமாக செயல்பட்டு வராங்க. அதாவது எப்படி காலி பணி நிரப்புறதுக்கு வேக்கன்சி எடுத்து அவங்கள இப்போ பணியில் அமர்த்துறதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமாக பார்த்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு டிலே ஆகாது, கூடிய சீக்கிரமே ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தளவில் இந்த ரிசல்ட்டு தான் ஃபைனல் ரிசல்ட்டுன்னு கிடையாது. நமக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் 100 மார்க்குக்கு நம்மளுக்கு இன்னும் கையில் இருக்குது. ஸோ கம்மியான மார்க் எடுத்துட்டோம், ஆனால் எல்லாரையும் விட நான் கம்மியான மார்க் எடுத்திருக்கேன். ஆனால் செலெக்ஷன் ரிசல்ட்டில் என்னோடய கம்யூனிட்டி வைஸ் இல்லை ப்ரையாரிட்டி வைஸ் நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ப்ராக்டிக்கல் வந்து என்ன மாதிரி பண்ணலாம், இல்லை இன்டர்வியூ என்ன மாதிரியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் வந்து நம்ம அது செய்முறை தேர்வுகள்னால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி இது பண்ண போகிறது கிடையாது, நம்மளை கேள்வி கேட்க பிறகுறது கிடையாது. நம்மளோட ப்ராக்டிஸ் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, அதாவது ப்ராக்டிக்கலில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்க, ஆல்ரெடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து அதாவது சென்ற 2021 ப்ராக்டிக்கலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, லேடிஸாக இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸாக இருக்கீங்கன்னா உங்களை ஷர்ட் அயர்ன் பண்ண சொல்லுது, துணி மடிக்க சொல்லுது, அதுக்கப்புறம் மரம் ஏற சொல்லுது. இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸ் ஒர்க்கும் கொடுப்பாங்க. ப்ளஸ் நம்மளுடைய வீட்டு ஒர்க், அதாவது ஜட்ஜோட வீட்டில் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்றதுமே வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். உமனாக இருந்தால் பூக்கட்ட தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஊசியில் வந்து நூல் கோர்க்க தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு செலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நமக்கு டைமே இருக்காது. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் வச்சுருவாங்க. இந்த ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே ப்ராக்டிக்கல் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசாஜி இவங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேனு, டே வாட்ச்மேன், இந்த மாதிரி கார்டனர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்னும் இந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறமா நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இதே உங்களை ஹைகோர்ட்டில் போடுறாங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ரெக்கார்டு வச்சு பண்ணுறது கிடையாது, எல்லாமே சிஸ்டம் அப்டேட் தான். ஸோ கண்டிப்பாக பேசிக்கான கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு 1 மந்த்து ஒரு 10 days போய் கூட ஒரு ஆன் ஆஃப் எப்படி பண்ணுறது, ஒரு எக்ஸல் எப்படி பண்ணுறது அப்படின்றத கூட நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் கொடுக்கறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வாசிக்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அதையுமே வந்து ஒரு ப்ராக்டிஸ். தமிழ் நியூஸ் பேப்பர், தமிழ் தெரியாதவங்க தமிழ் நியூஸ் பேப்பர் வாசிங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க, இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக வராதுன்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசித்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அப்டேட்ஸ் எதனா வந்தால் கண்டிப்பாக வந்து அப்டேட்